மத்தேயு 13:29. அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடே பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். இப்போ கதிர் வளர்ந்துடுச்சு, பயிர் வளர்ந்து கதிர் விட்டுடுச்சு, இப்போதான் களை கண்ணுக்கு தெரியுது. அப்போ வேலைக்காரங்களாம் வந்து சொல்கிறாங்க, வயல் உரிமையாளர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, களை இருக்கிறத இப்போ தான் நாங்கள் கவனித்தோம், களையும் இடையிடையில வளர்ந்துருக்கு, களையை பிடுங்கிடலாமா? அப்போ வயலினுடைய உரிமையாளர் சொல்கிறாரு, நீங்கள் களையை பிடுங்கும்போது தவறுதலாக கோதுமையையும் பிடுங்கிடுவீங்க, அதனால் அப்படி பிடுங்காதீங்க, விட்டுருங்க, வளரட்டும், அறுப்பு வரைக்கும் விட்டுருங்க, அதை வளரட்டும், அறுப்பு காலம் வரையும் வளரட்டும், களை வளரட்டும், கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிடட்டும். கோதுமைக்கு பாய்ச்சிற தண்ணியை களையும் குடிச்சிட்டு போகுது, அதே மாதிரி கோதுமைக்கு அடிக்கிற மருந்தை களையும் அந்த அனுபவிச்சுட்டு போகுது, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போகுது. கோதுமைக்கு வர்றதெல்லாம் களையும் அனுபவிச்சுட்டு போகிறது. ஏன்னா இப்போ களையை பிடுங்கினா கோதுமை பாதிக்கப்படும், அதனால கடைசி வரைக்கும் விட்டுருங்க என்று வயலின் உரிமையாளர் சொல்றாரு. வளர விடுங்கள், இரண்டையும் வளர விடுங்கள், களையை வளர விடுங்கள். ஆண்டவர் சில நேரங்களில் களையை வளர விட்டுறாரு, களை மாதிரி இருக்கிற ஆட்களை வளர்ந்துட்டு போறான்னு விட்டுறாரு. எனக்கு ஒரு சங்கீதம் ரொம்ப பிடிச்சமான சங்கீதம், ஏன்னா அதை நான் கற்றுக்கொள்கிற வரைக்கும் எனக்கு பல குழப்பங்கள், பல கேள்விகள் இருந்தது. ஆனால் அந்த சங்கீதத்தை நான் கற்றுக்கொண்ட பிறகு தான், அதை நான் புரிந்து கொண்ட பிறகு தான் என்னுடைய கேள்வியெல்லாம் மாறி போனது. இங்கே களை போன்ற மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். 73ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. 5, நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷரடையும் உபாதியை அடையார்கள். 7, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. 10, ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். 11, தேவனுக்கு இது எப்படி தெரியும், உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். 12, இதோ அவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாயிருந்து ஆசையை பெருக பண்ணுகிறார்கள். களை மாதிரி துன்மார்க்கர். அவங்கள பார்த்தீங்கன்னா சுகமாக இருக்காங்க, ஆஸ்தி பெருகிக்கிட்டே போகுது, விரும்பினதை விட அவங்களுக்கு அதிகமாக நடந்தேறுகிறது. இடுக்கண் இல்லை, உறுதியான பலனோடு இருக்காங்க. பணபலம், அரசியல் பலம், தண்ணீர்கள் பூரணமாய் சுரந்து வருகிறது. ஆண்டவருக்கு இது தெரியுமா? தேவ பிள்ளைகள் கேள்வி கேட்குறாங்க, ஆண்டவருக்கு இது தெரியுமா? தேவ பிள்ளைகள் கூட சிலர் கோவப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. துன்மார்க்கன் இப்படி நல்லா செழிச்சுக்கிட்டே போகிறானே, வளர்ந்துக்கிட்டே போகிறானே, பலப்பட்டுக்கிட்டே போகிறானே, வெற்றி பெற்றுக்கிட்டே போகிறானே அப்படின்னு தேவ பிள்ளைகள் பொறாமை கொள்கிறார்கள். ஆண்டவரையே மேலேயே வருத்தப்படுறாங்க. சிலர் அந்த வழியிலே போயிடுறாங்க, ஐயையோ ஆண்டவர்கிட்டலாம் இருந்து பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே உபத்திரவம், அவன் தான் துன்மார்க்கன் தான் நல்லா இருக்கிறான், அவன் வழியிலே போயிடுவோம் அப்படின்னு நூற்றுக்கணக்கான பாஸ்டர்கள் ஒரு மதவாத கட்சியில் போய் சேர்ந்து விட்டார்கள் என்று ஒரு நம்பகமான தகவலை பகிரங்கமாக ஒரு பாஸ்டர் கூட்டத்தில் ஒருவர் சொன்னார். பார்த்தாங்க, 10 வருஷம் ஆகிப்போச்சு, அவன் தான் ஆட்சியில் இருக்கான், மறுபடியும் அவன் தான் ஆட்சியில் வருவான் போல தெரியுது, போயிடுவோம், நம்மளும் போயிடுவோம் பின்னால் அப்படின்னு ஒரு 400 பாஸ்டரா 4000 பாஸ்டரா போய் அந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள். 10ஆம் வசனம், ஒரு சிலர் பின்னாலே போயிட்டான், பைபிள் சரிப்படாது, நம்ம இந்த துன்மார்க்கம் பின்னாலே போயிடுவோம், அங்கே போனால் தான் நமக்கு செழிப்புன்னு பின்னாலே போயிட்டான். ஆனால் என்ன நடக்குது பாருங்க,
17ஆம் வசனம், அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. 19ஆம் வசனம், அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். 24ஆம் வசனம், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இப்போ இங்கே கம்பாரிசன், தேவ பிள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரே உபத்திரவம். இவனை வளர விட்டுறாரு. களை மாதிரி இருக்கிற துன்மார்க்கனை, வளரு, நல்லா வளரு, நீ நினைச்சதெல்லாம் உனக்கு நடக்கட்டும், நல்லா ஆஸ்தி பெருகட்டும், பரிபூரணமாக எல்லாம் உனக்கு நன்மைகள் வரட்டும். ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரே நிமிஷத்தில் அவனை ஆண்டவர் அழிச்சிடுறார். களைகள், ஆண்டவர் களைகளை வளர விடுகிறார். இன்னொரு வசனமும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உண்டு. அது பழைய ஏற்பாடு ஆயிட்டே இது அப்படின்னு சிலர் நீங்கள் நினைக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 12, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இங்க ரெண்டுமே வளருது பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், வளர்றான். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், வளர்றான். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனும் வளர்றான். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அவனும் வளர்றான். அசுத்தனும் வளர்றான், பரிசுத்தனும் வளர்றான். அநியாயம் செய்கிறவனும் வளர்றான், நீதி செய்கிறவனும் வளர்றான். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். உடனே வருகிறேன்னு சொல்லலை. ஆண்டவர் வந்து அநியாயம் செய்கிற, நீ அநியாயமா செய்கிற, செய்யாத, உடனே வந்து நான் அவனை அடிப்பேன்னு சொல்லலை. நீ அசுத்தமாவா வாழ்கிற, நிறுத்து, உடனே வந்து நான் அவனை அடிப்பேன்ல. நல்லா அசுத்தம் பண்ணு, நல்லா அநியாயம் பண்ணு, சீக்கிரமாக வந்து உனக்கு பலன் கொடுப்பேன். சீக்கிரம் வேற, உடனே வேற, ஒரு இடைவெளி இருக்குது, ஒரு கால அவகாசம் இருக்குது. வளரட்டும், ரெண்டுமே வளரட்டும், களையும் வளரட்டும். ஆண்டவர் வளர விடுகிறார். அது நமக்குத்தான் புரிவதில்லை. அவனை ஒரே நிமிஷத்திலே அழிக்கிறார், நம்மை மகிமையிலே சேர்க்கிறார். மகிமையோடு நம்முடைய வாழ்க்கையை, மகிமையுள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆமென்.